ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 28. அஜய சக்ரம் து அஜயேர்யமானம் மனோமயம் பஞ்சதசாரம் ஆசு த்ரிநாபி வித்யுச்சலம் அஷ்டநேமி யதக்ஷம் ஆஹுஸ்தம்ருதம் பிரபத்யே. ஒன் பை ஒன் மீனிங். அஜஸ்ய ஜீவராசியின் சக்கரம் இந்த ஜட உலகிலுள்ள பிறப்பு இறப்பெனும் சக்கரம். து ஆனால் அஜயா பரமபுருஷரின் பகிரங்க சக்தியால், ஈரியமானம் பெரும் சக்தியுடன் சுழலும் மனமயம் அது முக்கியமாக மனதையே நம்பியுள்ள ஒரு மனோ படைப்பேயன்றி வேறில்லை. பஞ்சதச 15 அறம் 6 கால்களை கொண்ட ஆசு மிக விரைவாக த்ரிநாபி 3 சக்கரத்தின் குணங்களை கொண்ட, அதாவது ஜட இயற்கையின் முக்குணங்கள், வித்யுத் மின்சாரத்தைப் போல, சலம் அசையும், அஷ்டநேமி 8 விளிம்புகளால் ஆன பகவானின் 8 பகிரங்க சக்திகள், பூமி ராபோ அனலோ வாயு முதலியவை. யத் யார், அக்ஷம் சக்கரத்தின் குடம், ஆஹோ அவர்கள் கூறுகின்றனர், தம் அவருக்கு, ருதம் உண்மை, பிரபத்யே நமது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிப்போமாக. டிரான்ஸ்லேஷன். ஜட செயல்கள் எனும் சுழற்சியில் பௌதீக உடலானது ஒரு மனோரதத்தின் சக்கரத்தை ஒத்திருக்கிறது. 10 புலன்களும் 5 செயல்படும் புலன்கள், 5 அறிவை திரட்டும் புலன்கள், கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5. உடலினுள் உள்ள 5 உயிர்காற்றுகளும் இரதத்தினுடைய சக்கரத்தின் 15 ஆரைக்கால்களாக அமைகின்றன. இயற்கையின் முக்குணங்கள், நற்குணம், தீவிர குணம் மற்றும் அறியாமை குணம் அதனுடைய செயல்களின் மையமாகும். மேலும் இயற்கையின் 8 மூலப்பொருட்கள், பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் பொய் அகங்காரம் சக்கரத்தின் சுற்றளவை உள்ளடக்கியுள்ளன. பகிரங்கமான ஜட சக்தி இந்த சக்கரத்தை மின்சக்தியைப் போல அசையச் செய்கிறது. இவ்வாறாக சக்கரமானது அதன் குடம் அல்லது மையத்திலுள்ள தாங்கியாகிய முழுமுதற் கடவுளை சுற்றி வெகு விரைவாக சுழல்கிறது. இந்த முழுமுதற் கடவுளே பரமாத்மாவும் பரமசத்தியமும் ஆவார். அவருக்கு நமது பணிவான வணக்கங்களை நாம் சமர்ப்பிப்போமாக. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பிறப்பு இறப்பெனும் தொடர்ந்த பிறவி சக்கரம் இங்கு உள்ளர்த்தத்துடன் விவரிக்கப்பட்டுள்ளது. பின்வருமாறு பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. 7ஆம் அத்தியாயம் 5வது பதம். அபரேயம் இதஸ்து அன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாகோ யயேதம் தாரியதே ஜகத். பரமபுருஷ பகவானின் பின்னப்பகுதியாக உள்ள ஜீவராசி ஜட சக்தியை உபயோகிப்பதால்தான் உலகம் முழுவதுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜட சக்தியின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டுள்ள ஜீவாத்மா கடவுளின் ஆணைக்கு கட்டுப்பட்டு பிறப்பு இறப்பெனும் சக்கரத்தில் சுழல்கிறது. கருப்பொருளாக இருப்பது பரமாத்மா ஆகும். இது பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 61வது பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. அர்ஜுனா, முழுமுதற் கடவுள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கிறார். ஜடசக்தியால் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற ஜீவராசிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகிறார். ஜீவராசியின் பௌதீக உடல் சம்பந்தப்பட்ட ஆத்மாவினுடைய செயல்கள் ஒரு விளைவாகும். மேலும் பரமாத்மாவே ஆதாரமாக இருப்பதால் அவரே நிஜமான உண்மை. ஆகவே நம்மில் ஒவ்வொருவரும் மையமாகிய இந்த உண்மைக்கு நமது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவன் இந்த ஜட உலகின் செயல்களால் தவறான வழியில் செலுத்தப்பட்டு
பரமசத்தியம் எனும் கருப்பொருளை மறந்துவிடக்கூடாது. இதுவே பிரம்மதேவரால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உபதேசம் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.